வணக்கம் மக்களே, நான் விஜயதரன். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அண்ணா 2026 சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டிக்கிட்டு இருந்தாங்க. 2 தொகுதியிலையும் வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு தொகுதியில் வந்து 53,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு தொகுதியில் வந்து 27,000 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், திருச்சி கிழக்கில் 27,000 சொச்சம் வாக்கில் வந்து வித்தியாசத்தில் வந்து தளபதி விஜய் அண்ணா வெற்றி பெற்றிருக்காரு. பெரம்பலூர்ல வந்து கிட்டத்தட்ட 53,000 சொச்ச வாக்கு வித்தியாசத்துல வந்து தளபதி விஜயனா வெற்றி பெற்றிருக்காரு. ஒரு நபர் வந்து ஒரு தொகுதிக்கு மட்டும்தான் எம்எல்ஏ இருக்க முடியும். அதனால ஒரு தொகுதி ராஜினாமா செய்து என்ன சொல்றது, இடைத்தேர்தல் வரும். இடைத்தேர்தலில் வந்து அதுலயும் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறுவாங்க. அதன் அடிப்படையில் வந்து அதே தமிழக வெற்றிகளை தான் வெற்றி பெறுவாங்க. ஆனா இந்த வீடியோல ஒரு முக்கியமான விடயம், தற்போதைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி. அவருடைய சொந்த தொகுதியில, குளத்தூர் தொகுதியில வந்து மிகப்பெரிய அளவுல தோல்வி அடைஞ்சிருக்காரு. மக்கள் வந்து அவரை என்ன சொல்ற தோல்வி அடை செஞ்சிருக்காங்க. நிச்சயமாக முக்கியமான எதிர்கட்சி தலைவர்கள், அதாவது தங்க பிரபலமான பேசப்படுற ஒரு முக்கியமான அரசியல் தலைவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அங்கங்க தங்களுடைய தொகுதியில. ஆனா ஒரு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் தான் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னுடைய சொந்த தொகுதி, அதாவது குளத்தூர் தொகுதியில வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க. உண்மையாவே ஒரு என்ன சொல்றது, ஒரு அரசியல் மாற்றத்தை விரும்பினாங்களா, இல்லை முதல் இருந்த ஆட்சியாளர்கள் மீது வந்து என்ன சொல்றது வெறுப்புல இருந்தாங்களான்னு தெரியல தமிழ்நாட்டு மக்கள். நிச்சயமாக ஒட்டுமொத்தமா தமிழக வெற்றி கழகத்துக்கு கிட்டத்தட்ட என்ன சொல்றது 34.95% வந்து வாக்கு சதவீதம் வந்திருக்கு. தமிழக வெற்றி கழகத்துக்கு 35 வச்சுக்கோங்க என்னை பொறுத்த மாட்டேங்கி. திமுகவுக்கு வந்து ஒரு 31.9 ஏதோ. நிச்சயமாக அதிமுகவுக்கு வந்து 27 ஏதோ பெற்றிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து 8% வாக்கு பெற்று மிகப்பெரிய அளவில் வந்து தங்களுடைய அரசியல் வெற்றியை வந்து பெற்றிருந்தாங்க. ஒரு 8% வந்து இதுவரைக்குமே சீட்டாக அவர்களுடைய வாக்குகள் எதுவுமே என்ன சொல்லும் மாற்றம் பெறாட்டியும் 8% வாக்கு பெற்ற நாம் தமிழர் கட்சி இந்த முறை 4% மாத்திரமே பெற்றிருக்காங்க. நிச்சயமாக ஒரு என்ன சொல்றது மனவேதனையான விடயம் தான். ஒரு தமிழருடைய நாம் தமிழர் கட்சி 8%லிருந்து 4% வந்திருக்காங்க. யாருமே எதிர்பார்க்காம தமிழக வெற்றி கழகம் வந்து கிட்டத்தட்ட 35% என்ன சொல்றது அடிச்சு தூள் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்சி 35% வெற்றி பெறாங்கன்னு சொன்னா அந்த கட்சி கிட்டத்தட்ட வெற்றி பெற்றுவாங்க பெரும்பான்மையா. இந்த முறை தொங்கு சட்டமன்றம் வந்திருக்கு. அதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மும்முன போட்டின்னு சொன்னா கிட்டத்தட்ட 55 சீட்டுகளை வந்து அதிமுகவும், கிட்டத்தட்ட 65 சீட்டுகளை வந்து என்ன சொல்றது திமுகவும், 107 108 இடையில வந்து தாவேக்காவும் பெற்றிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா 3ஆ பிரிஞ்சிருக்கு. முதல் 2 முனை போட்டிகளாகத்தான் தமிழ்நாட்டில் இருந்தது. இப்போ 3 முனை போட்டிகளாக மாறி இருக்கு. நிச்சயமாக இது ஒரு ஆரோக்கியமான தேர்தல் தான். என்றைக்குமே நாங்க மட்டும்தான் ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது. ஏன்னு சொன்னா முதல் நீ இரு நான் இரண்டு இருக்கக்கூடாது. 3வது ஒருத்தர் இருக்கிறாருன்றதால பயத்திலேயே என்ன சொல்றது மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொண்டு வருவாங்க. முதல் 2 பேரும் மாறி மாறி ஆட்சி செய்யறதுக்கான காரணம் சொன்னா நம்ம என்ன பண்ணாலும் நம்ம மாறி மாறி தானே வரப்போறோம். இன்னொரு கட்சி வரப்போறது கிடையாது. இப்ப மக்களுக்கான நல்ல திட்டத்தை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு எந்த கட்சி வந்தாலும் தள்ளப்படுவாங்க. இந்த தேர்தல் முறை வந்து இந்த தேர்தல் அணுகுமுறை வந்து நிச்சயமாக தளபதி விஜய் அவர்களால் தான் கொண்டு வரப்பட்டிருக்கு. இது ஒட்டுமொத்த மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு திட்டம். மக்களுக்கு நல்லதை செய்யுங்கப்பா, அதுதான் நாங்கள் சொன்னோம். நீங்க இந்த பிரச்சாரங்கள்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. விஜய்க்கு எதிராக வந்து எந்தவித இந்த தேவையில்லாத பிரச்சாரங்கள், இழிவுபடுத்துகிற பிரச்சாரங்கள் எல்லாத்தையும் விட்டுருந்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்துட்டு போயிருப்பீங்க. திமுக வந்துருக்கீங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னதுதான், தளபதி விஜய் அவர்கள் மீது மக்கள் பரிதாப ஓட்டெல்லாம் போட்டாங்க. என்ன சொன்னா விஜய் அவர்கள் இவ்வளவு பெரிய நடிகர், இவ்வளவு கேவலப்படுத்துறாங்க, வாரவன் போறவன் முழுக்க கேவலப்படுத்தினாங்க. எல்லாருமே வெறுப்பின் உச்சியில தான் இவ்வளவு என்ன சொல்றது ஆளுங்கட்சிக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொன்னா இந்த ஜூலி போன்றவர்கள், ஏகப்பட்ட பத்திரிகையாளர் என்ற பேர்ல ரவுடித்தனம் பண்றவர்கள், ஏகப்பட்ட யூடியூபர் என்ற பேர்ல தகுதி இல்லாதவர்கள் எல்லாமே தளபதி விஜய் அவர்களை இழிவுபடுத்தினாங்க. எல்லாமே அனுதாப ஓட்டுகளாக தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து மக்களால் செலுத்தப்பட்டிருக்கு. இந்த பேசிக் அரசியல் கூட புரிஞ்சு கொள்ளாதவர்கள் என்னையா இத்தனை வருஷ பாரம்பரிய கட்சியை நடத்தி வாருங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அண்ணா ஒரு தமிழனாக முதல் தடவையாக வரலாற்று சாதனை படைக்கிறாரு. தமிழ்நாட்டில் முதலமைச்சராகிறார்.
அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.